நீங்க நல்லா பாட்டு பாடுறவங்களா இருந்தீங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்ட இதை சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. நீ நல்லா பாட்டு பாடுறியே, நீ ஏன் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்க ஏதாவது டிவி ஷோஸ்ல பாடினாலும் இல்ல காம்படிஷன் போனாலும் நீங்க முறைப்படி கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லும் போது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன் நம்ம கர்நாடிக் மியூசிக் படிச்சாதான் நம்மளால நல்லா பாட முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின் உங்க நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். இந்த வீடியோ நம்ம எதுக்காக கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் நான் சொல்ல போறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கேளுங்க. நீங்க எல்லாருமே சின்ன வயசுல மேக்ஸ்ல ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அப்பப்போ அந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்காக நம்ம படிச்சிருப்போம். பட் நம்ம எதுக்காக படிச்சோம் அப்படிங்கிற விஷயம் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியாது. அதோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம பூமியோட அளவை மெஷர் பண்றதுக்கு நம்ம போய் ஒரு இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ண முடியாது, கரெக்டா? அதை பூமியோட ஷேடோவை மெஷர் பண்ணி ட்ரிக்னாமெட்ரி கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி நம்ம படிச்ச மேத்தமேட்டிக்ஸோட பேசிக்ஸ் ரியல் டைம்ல அப்ளை பண்றாங்களோ, இதே மாதிரிதான் நீங்க கத்துக்கிற கர்நாடிக் மியூசிக்கோட பேசிக்ஸ் லெசன்ஸ் எல்லாமே லைஃப் லாங் உங்களுக்கு பாடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க எந்த ஒரு காம்போசிஷன் பாடினாலும் இல்ல பிலிம் சாங்ஸ் பாடினாலுமே இந்த அடிப்படை தான் உங்களுக்கு உதவும்.